பற்றி யோசிக்காம அடுத்த ஆளை பற்றியே யோசித்து கொடுப்பது. யோசித்து பாருங்க, நம்ம மனிதர்கள்ட்ட போய் கேட்கும்போது அவங்க தங்களை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. எவ்வளவு கொடுக்கலாம், இவ்வளவு கொடுத்துட்டா எனக்கு குறைஞ்சிருமே. அப்போ பாதி மனசு தங்களை பத்தி யோசிக்குது, பாதி மனசு உங்களை பத்தி யோசிக்குது. யோசிச்சு இப்படி அலசி இப்படி ஆராய்ந்து அப்புறம் கொடுக்குறாங்க. கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தர்கிட்ட போனீங்கன்னா எப்படி கொடுக்குறாரு? அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. யாராவது எப்பாவது ஞானத்தை கேட்பாங்களான்னு காத்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கேட்கறவனுக்கு எப்படிப்பா கொடுக்குறாரு? ஒரே மனதுடன், முழு இதயத்துடன், முழு கவனத்தை அந்தாள் மேல வைத்து தன்னை பற்றி. ஏன்னா அவர் யோசிக்க தேவையில்ல பாருங்க, அவருக்கு எதுவும் குறைய போறது இல்லை கொடுக்கறதுனால. முழு இதயத்தோடு அந்த ஆளுக்கு கொடுக்கிறார். வெறும் தாராளமா இல்ல, சம்பூர்ணமானா முழு இதயத்தோடு, ஹோல் ஹார்ட்டட்லி he gives. கர்த்தர்ட்ட கேளுங்கள்ன்றார் யாக்கோபு. ஏன் கேட்டீங்கன்னா அப்படியே கவனத்தை உங்க மேல வச்சு கொடுப்பார். யோசிக்காம ஒரு யோசனை கூட இருக்காது அவருக்கு. நம்ம ஒரு ஆள்கிட்ட போறோம்னா எவ்வளவு யோசிக்கிறாங்க பாருங்க. ஒரு உதவி கேட்கறோம்னா எவ்வளவு யோசிக்கிறாங்க. இவருக்கு செய்யலாமா செய்ய வேணாமா, எவ்வளவு கொடுக்கலாமா. கர்த்தர் அப்படி கிடையாது. சகலத்தையும் உடையவர். அவர் சகலத்துக்கும் சொந்தக்காரர். ஏற்கனவே சொல்றாரு, ஏதாவது தேவைன்னா என்கிட்ட வா. விசேஷமா ஞானம் அவர்கிட்ட தான் பெற்றுக்கொள்ள முடியும். சொல்றாரு, கேட்க கடவன். ஞானத்தில் குறை உள்ளவன் தேவனிடத்தில் கேளுப்பா வாப்பான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ண போறது இல்லை பாருங்க. அடுத்த வார்த்தை அதை கம்யூனிகேட் பண்ணுதுங்க. அந்த கடிந்து கொள்ளாம இருக்கு பாருங்க. 4வது, கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவன். அப்படின்னா பல காரியங்கள், இந்த வார்த்தையும் கொஞ்சம் ரிச்சான வார்த்தை, பல காரியங்கள் அடங்கி இருக்கு. கடிந்து கொள்ளாமனா திட்டி கொடுக்க மாட்டாரு. ஞானம் வேணா வான்ட்டு அப்புறம் வந்த பிறகு ஏன் வந்தேன்னு கேட்க மாட்டாரு. மனிதர்கள் அப்படி செய்வோம்ல, ஏதாவது உதவி என்ன வேணா வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்ட பிறகு ஏங்க வந்தீங்க அப்படின்வாங்க. உங்களுக்கு தெரியாதா நான் இருக்கிற நிலைமை? ஸோ அந்த மாதிரி மனிதர்களுடைய இயல்பான தன்மை அப்படிதான் பாருங்க. கர்த்தர் அந்த மாதிரி செய்ய மாட்டாரு, கடிந்து கொள்ள மாட்டாரு. அது மட்டும் இல்ல, அது பல அர்த்தங்கள் அதுல இருக்கு. விதவுட் ஃபைண்டிங் ஃபால்ட், தப்பு கண்டுபிடிக்காம. அதாவது ஞானத்துக்கு வேணுமே ஆண்டவர்னு கேட்க போனா, இந்த பாவம் என்னாச்சு, அதை நீ ஃபுல்லா போட்ட விட்டியே, இப்ப மட்டும் ஞானத்துக்கு வந்திருக்கியா? அப்படி செய்ய மாட்டாரு. தயங்க வேண்டாம். யாக்கோபு என்ன சொல்றாரு? என்ன குறை இருந்தாலும் அவர் குறை கண்டுபிடிக்க மாட்டாரு. அப்படியே சில ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்படியே மொழிபெயர்ப்புறாங்க. விதவுட் ரிப்ரோச்ன்றத விதவுட் ஃபைண்டிங் ஃபால்ட், குறை கண்டுபிடிக்காம கொடுப்பார். போங்க போதும், உங்க குறைகளை பார்க்க மாட்டார். ஏன்னா இது அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். ஞானம் என்பது நீங்க அதை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறார், நீங்க அவர்கிட்ட கேட்கணும்னு விரும்புகிறார். வாங்க கேளுங்க. குறை கண்டுபிடிக்காம கொடுப்பார்.